ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசியல்ல அதிமுக உள்கட்சி மோதல் உச்சகட்டத்தை எட்டி இருக்கிறதுங்க. இறுதி முடிவு தற்போது சபாநாயகர் கையில தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில பார்க்கும் பொழுது அதிமுக கட்சி அகல பாதாளத்தில் சென்று கொண்டிருக்கிறதாகவும் ஒரு சிலர் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வரக்கூடிய பட்சத்தில் எடப்பாடி தலையில விழுந்த மிகப்பெரிய இடியானது அரசியல் வட்டாரத்தில் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். தற்போது இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசியலில் அதிமுக உள்கட்சி மோதல் உச்சகட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் தற்போது எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 22 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய கோரி எஸ்பி வேலுமணி அணி நடவடிக்கை எடுத்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கட்சியின் பொதுச் செயலாளர் நியமிக்கும் கொறடாவுக்கே அதிகாரம் உண்டு என எடப்பாடி தரப்பு சொன்னாலும் பெரும்பான்மை எண்ணிக்கை அடிப்படையில் எஸ்பி வேலுமணி தரப்புக்கே கொறடா அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என கூறுகின்றனர். ஒருவேளை எஸ்பி வேலுமணி தரப்பு அங்கீகரிக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரின் எம்எல்ஏ பதவி பறிபோகவும் வாய்ப்புகள் உள்ளது. முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக்க அரசின் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அதிமுக 2 அணிகளாக பிரிந்து வாக்களித்தாங்க. அரசியல் அதிர்வலைகளை இந்த விஷயம் ஏற்படுத்தியிருந்தது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணி அரசுக்கு எதிராக வாக்களித்தனர். இந்த நிலையில் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் அணியைச் சேர்ந்த 25 எம்எல்ஏக்கள் தாவேக்க அரசுக்கு ஆதரவாகவே வாக்களித்திருந்தாங்க. இந்த வாக்கெடுப்புக்கு முன்பாக அதிமுக கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை எடப்பாடி பழனிசாமி தரப்பு அறிவித்திருந்தது. அவரது உத்தரவின்படி அனைத்து அதிமுக எம்எல்ஏக்களும் அரசுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. ஆனால் வேலுமணி அணி இதை ஏற்காமல் தாங்களே சட்டமன்ற குழுவின் உண்மையான பெரும்பான்மை அணி என்றும் சி. விஜயபாஸ்கர் தான் கொறடா என்றும் வாதிட்டு வந்தது. அதன்படி அவர்கள் தனியாக முடிவெடுத்து விஜய் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். இதையடுத்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உத்தரவை மீறி நடந்த 25 எம்எல்ஏக்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஏற்கனவே வலியுறுத்தி வந்தது. இந்த சூழ்நிலையில தான் தற்போது எஸ்பி வேலுமணி அணியும் அதிரடி நகர்வை மேற்கொண்டிருக்காங்க. அந்த அணியின் கொறடாவாக அறிவிக்கப்பட்டுள்ள சி. விஜயபாஸ்கர் சட்டப்பேரவை சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை நேரில் சந்தித்து மனு அளித்திருக்காரு. அந்த மனுவில் உண்மையான அதிமுக சட்டமன்ற குழு நாங்கள்தான். எங்கள் கொறடா உத்தரவை மீறி எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 22 பேர் அரசுக்கு எதிராக வாக்களித்துள்ளனர். எனவே அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அதிமுகவின் 2 அணிகளும் ஒருவர் மீது ஒருவர் தகுதி நீக்க நடவடிக்கை கோரி சபாநாயகரை அணுகியுள்ளனர். இதனால் தற்போது முக்கிய கேள்வியாக மாறியுள்ளது, அது அதிமுகவின் அதிகாரப்பூர்வ கொறடா யார், சட்டமன்ற குழு தலைவர் யார் என்பதுதான். அரசியல் மற்றும் சட்ட ரீதியாக பார்க்கும்போது பொதுச் செயலாளர் நியமிக்கும் கொறடாவுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருப்பதாக சட்ட நிபுணர்கள் கூறுகின்றனர். அந்த அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி நியமித்த அக்ரி கிருஷ்ணமூர்த்திக்கே சபாநாயகர் அங்கீகாரம் வழங்க வாய்ப்புகள் அதிகம் எனவும் கூறப்படுகிறது. ஆனால் வேலுமணி அணியினர் தங்களிடம் அதிக எம்எல்ஏக்கள் ஆதரவு இருப்பதாக வாதிட்டு வருகின்றனர். இதனால் சபாநாயகர் எடுக்கும் முடிவு அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த விவகாரம் அடுத்த கட்டமாக நீதிமன்றம் வரை செல்லும் வாய்ப்பும் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. இதன் மூலம் இன்னும் சில நாட்களில் அதிமுகவின் எதிர்கால தலைமை யார், சட்டமன்ற குழு கட்டுப்பாடு யாரிடம் இருக்கும் என்ற கேள்விக்கு விடை தெரிந்துவிடும் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க, மற்றொரு புறமோ அதிமுகவை துண்டு துண்டாக்கக்கூடிய முயற்சியில் பலரும் ஈடுபட்டு வருகின்றனர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவிற்கு பின்னணியில் இருப்பது அதிமுக பெண் எம்எல்ஏ லீமா ரோஸ் என்று அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கின்றன. தேர்தல் முடிவுகள் வெளியான உடனேயே அதிமுக தாவிக்க கூட்டணி குறித்து முதலில் பேசியவர்களில் லீமா ரோஸ். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் அதிக இடங்களில் வெற்றி பெற்று முதல்வராக விஜய் பொறுப்பேற்றது பரபரப்பாகவே பேசப்பட்டு வரும் நிலையில் தற்போது அதிமுக பிளவு குறித்து
தான் தமிழக அரசியலில் ஹாட் டாபிக்காக பேசப்பட்டு வருகிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அதிமுக 47 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. இதனால தொடர் தோல்வியால் அதிமுகவில் சலசலப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் அதிமுகவில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலையும் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையிலையும் ஒரு அணிகளாக செயல்பட்டு வந்தனர். சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் கொண்டு வந்த தாவிக்கு ஆட்சி மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை ஆதரித்து சி.வி. சண்முகம் தரப்பைச் சேர்ந்த அதிமுக எம்எல்ஏக்கள் 25 பேர் வாக்களித்தனர். அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு எம்எல்ஏக்கள் 22 பேர் விஜய்க்கு எதிராக வாக்களித்தனர். சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் கொண்டு வந்த தாவிக்கு ஆட்சி மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை ஆதரித்து சி.வி. சண்முகம் தரப்பைச் சேர்ந்த அதிமுக எம்எல்ஏக்கள் 25 பேர் வாக்களித்தனர். அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு எம்எல்ஏக்கள் 22 பேர் விஜய்க்கு எதிராகவே வாக்களித்தனர். இதையடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை எதிர்த்து வாக்களித்த நிலையில் சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் மொத்தம் 26 மாவட்ட செயலாளர்களின் பதவிகள் பறிக்கப்பட்டன. மேலும் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது தாவேக்காவிற்கு வாக்களித்த 25 அதிமுக எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் மனு அளித்தனர். மேலும் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கையையும் கோரிக்கை விடுத்தனர். இதற்கான உச்சநீதிமன்ற தீர்ப்புகளையும் அவர்கள் சுட்டிக்காட்டி மனுவை கொடுத்தனர். மற்றொரு புறம் நாங்கள் தான் உண்மையான அதிமுக எம்எல்ஏக்கள் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள். எங்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் மனு அளித்தனர். இந்நிலையில் அதிமுகவில் ஏற்பட்டுள்ள பிளவிற்கு பின்னணியில் இருப்பது அதிமுக பொன் எம்எல்ஏ லீமா ரோஸ் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கின்றது. இந்த தேர்தல் முடிவுகள் வெளியான உடனேயே அதிமுக கூட்டணி குறித்து முதல்ல பேசியவர்கள லீமா ரோஸ். குறிப்பாக சென்னை MRC நகரில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் அலுவலகத்திற்கு முதல்வர் விஜய் நேரில் சென்றபோது அங்கு லீமா ரோஸும் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. வேலுமணி தரப்பிற்கும் தாவேக்காவிற்கும் இடையே பாலமாக இருப்பது லீமா ரோஸ் தான் என்ற தகவல் வெளியாகியிருக்கின்றன. லீமா ரோஸ் தாவேக்காவில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் ஆதவ் அர்ஜுனாவின் மாமியார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, இந்திய ஜனநாயக கட்சியில் முக்கிய பதவியில் இருந்த லீமா ரோஸ் அக்கட்சியில் இருந்து அதிமுகவில் இணைவதற்கு எஸ்.பி. வேலுமணி முக்கிய காரணம். கட்சியில் சேர்ந்து சில நாட்களிலேயே சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதனிடையே அதிமுகவில் பிளவு ஏற்படுத்த லாட்டரி சீட்டு பணம் ரூபாய் 1000 கோடி கைமாறியதாக அதிமுக பிரமுகர் அதிர்ச்சி தகவலை தெரிவித்திருக்கார். இபிஎஸ் ஆதரவாளரான அதிமுக தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆதி ராஜாராம் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கும் பொழுது புரோக்கர் மணிக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்பதை நினைத்து வருத்தப்படுகிறேன். லீமா ரோஸை அழைத்து வந்து வற்புறுத்தி கட்சியில் சேர்த்து பதவி போட்ட